எல்லாருக்கும் வணக்கங்க. இது வந்து நான் செவ்வாய்க்கிழமை அறுவடை பண்ண அறுவடைங்க. அன்னைக்கு என்னால் வீடியோ போட முடியல. அதான் இப்போ கொடுக்குறேன். என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. மாடி தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பிலை அப்பப்போ கிடைக்குங்க. அதோட இந்த காராமணியும் எனக்கு 2 நாளைக்கு ஒரு டைம் கிடச்சிட்டே இருக்குங்க. இராணுவ காராமணி, சிகப்பு காராமணி இப்போ காய்க்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் சிகப்பு அவரைக்காவும் கொஞ்சம் கிடச்சிது. இது வந்து பன்னீர் துளசிங்க. இந்த பன்னீர் துளசி, அப்புறம் தமனம், துளசி, கேசவர்தினி, இதெல்லாம் வந்து வாசனை தரக்கூடிய பூக்கள் எல்லாம் வந்து முருகனுக்கு வேல் பூஜைன்றதுனால செவ்வாய்க்கிழமை இந்த வாசனை தரக்கூடிய செடிகள் இலைகள் எல்லாம் பறிச்சிட்டு வந்து மாலையாக கட்டி முருகனுக்கு கொடுக்கலான்ட்டு பறிச்சிட்டு வந்திருக்கேங்க. இந்த மாதிரி நம்ம மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு அது பூஜைக்கெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணும் போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனிதாங்க. இது வந்து பொடுதலை கீரைங்க. பொடுதலை வந்து இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி நம்ம தலையில் தேய்ச்சி 3 ஹவர் தலையில் அப்படியே வச்சுருந்து தலைக்கு குளிச்சோன்னா ஈறு, பேனு, பொடுகு எது இருந்தாலும் சுத்தமாகிடுதுங்க. அப்புறம் வந்து நெய் மிளகாய் ஒன்று, புல்லட் மிளகாய் ஒரு 2 வெரைட்டி வந்து எனக்கு காய்கள் கிடச்சிருக்கு. அப்புறம் கொஞ்சம் பூ விதைகள்லாம் கிடச்சிருக்கு. அடுக்கு சங்குப்பூ பிங்க்கு, அப்புறம் வந்து ஜினியாவில் வந்து வெரைட்டி எல்லா கலரும் அது கொஞ்சம் விதைகள், வாடாமல்லி, அப்புறம் யானை தந்த வெண்டை வந்து ஒரே ஒரு வெண்டைக்காய் கிடச்சிருக்கு. செண்பகப்பூ வந்து கொஞ்சம் கிடச்சிருக்கு. அது வந்து ஹேர் ஆயில் காய்ச்சி அதை யூஸ் பண்ணால் வாசனையாக இருக்கும். அதனால் அதையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மஞ்சள் கனகாம்பரம், மஞ்சள் சாமந்தி, இது 2ம் கொஞ்சம் கிடச்சிருக்கு. அதுவும் கோவிலுக்கு பூஜைக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரே ஒரு ரோஜா எனக்காக கிடச்சிருக்கு. இதுதாங்க செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி அறுவடை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.